சத்தமா சொல்லுங்க. ஜோதி அந்த ஜோதி இந்த ஜோதியாக, இந்த ஜோதி அந்த ஜோதியாக, இப்படி ரெண்டு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்குள்ளேயே அமிர்தம் சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த அமிர்தத்தோட சுவை அவ்வளோ இனிப்பா இருக்குன்னு ஐயா சொல்றாங்க. பெரிய ஞானிகள்லாம் உணவு எடுத்துக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு அமிர்தம் சுரந்த பிறகு அவங்க அந்த அமிர்தத்தையே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஆகாரம் தேவைப்படும். அதில் ஒரு பெரிய நிலை அது தயவு இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தயவோட வள்ளல் பெருமானார் அந்த அமிர்தத்தை எடுத்து உண்டு அதனால அவர் தன்னோட உடலை சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் அப்படிங்கிற 3 தேகத்தையும் அடைஞ்சு வடலூர்ல சித்தி அடைஞ்சு உடலை யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒளி தேகமா மாற்றி பஞ்சபூதத்தாலான இந்த உடம்ப பஞ்சபூதத்திலே கரைச்சி உங்களுக்கும் இது கிடைக்கும், என்னை போல தயவு இருக்கணும், என்னை போல இறைவன் கிட்ட அன்பு இருக்கணும், என்னை போல உங்களுக்கு கருணையான கனிவு இருக்கணும். வள்ளலர் எப்படி இருப்பார்னா கருணையே வடிவா இருப்பார். பிறர்களுக்கு அடுத்த கடும் துயர் அச்சம் ஆதிகளை அகற்றி அப்படியே கருணை. அவரோட வடிவம் எப்படி இருக்குன்னா கருணையான வடிவமா இருக்குமா. கருணையே உருவா கருணையான வடிவமா இருப்பா. எனக்கு கருணையான வடிவம் போதும்பா இறைவா, எனக்கு உனக்கு என்ன வேணும்ப்பா இறைவா, எனக்கு கருணையான வடிவத்தை கொடு, எனக்கு கருணையான வடிவத்தை கொடு. கருணையான வடிவம் வேணும்னா எப்படி கிடைக்கும் இல்லையா? கருணையான வடிவம் வேணும்னா எப்படி கிடைக்கும்? இப்போ ஒரு ரோஜாப்பூ இருக்குன்னா அதோட மூலக்கூறுகள் எல்லாமே அந்த தத்துவத்தில் இருக்கிறதுனால அது ரோஜா பூவா இருக்கு இல்லையா? ஒரு வேப்பம் காய் இருக்குன்னா அதோட மூலக்கூறுகள் எல்லாம் அப்படி ஒரு பக்குவத்தில் இருக்கிறதுனால அது வேப்பங்காயா இருக்கு. அப்ப நம்மளோட மூலக்கூறுகளை நாம மாத்திக்கிட்டோம்னா நம்ம ரோஜா பூவா வேப்பங்காயான்றதை நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கணும். அப்ப நம்மளோட மூலக்கூறுகளை அன்புங்கிற அந்த வடிவமா நம்ம மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது அன்பே உருவா இருக்க சிவமா அருள்நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம்னா இறைவன் பால் அன்பு செலுத்தி எல்லா ஜீவர்களுக்குள்ளும் சிவம் விளங்குதுன்றத உண்மையை உணர்ந்து இதுவே அது அதுவே இதுங்கிற அந்த அருள் பரிபூர்ண நிலை வந்துருச்சுன்னா நாம எல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம்னு சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க. நம்ம மரணத்தை தவிர்த்து அதை தள்ளி போட்டு அந்த நிலை அடையணும்னு சொன்னா ரொம்ப தயவு கருணையோட அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பிரார்த்தனை பண்றதுக்கும் அந்த மகா மந்திரத்தை குழந்தைங்கெல்லாம் இப்போத்திலிருந்தே சொல்றதுக்கு பயிற்சி எடுத்துக்கோங்க. சொல்லும் பொழுது தயவு, அப்பா உன்னோட சுவை இவ்வளோவாப்பா, நீ இவ்வளோ டேஸ்டா இருப்பியா, அவ்வளோ நல்லவரா, நமக்கே தெரியும் தானே அவர் எவ்வளோ விஷயம் நமக்காக செஞ்சு கொடுக்குறாரு, அவரோட சுவை அப்படி எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நாம எல்லாம் என்ன பண்ணோம், ரொம்ப கருணையான உணர்வோட அருட்பெருஞ்சோதியை பார்த்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அப்படி உணர்ந்து சொல்லணும். அப்பா உங்களுக்கு எவ்வளோ கருணைப்பா அப்படின்னு உணர்ந்து சொல்லணும். அது உணராம அருட்பெருஞ்சோதி மந்திரம் 108 முறை சொன்னா நல்லது நடக்கும்ட்டு எதுவுமே சொல்லக்கூடாது. எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும்ன்றதுக்காக எதையுமே நாம செய்யக்கூடாது. நாம செஞ்சா போறோம். நாம நடக்கிறோம், என் நிழலே என் கூடவா, என் நிழலே என் கூடவா நம்ம சொல்றோமா? ஆனா நிழல் வந்துருது இல்ல, செயல் செஞ்சா போறோம். தர வேண்டியதை இறைவன் தானா கொடுத்துருவார். அப்ப நாம என்ன பண்ணணும், இறைவனை உணர்ந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு உணர்ந்து மந்திரம் சொல்லணும். அப்படி உணர்ந்து தயவா சொல்லும் பொழுது ஐயோ இந்த குழந்தைக்கு எவ்வளோ கருணை. உங்க அம்மா உங்களை ஏய் சனியா வாங்க அப்படின்னா பிடிக்குமா? பிடிக்காது. செல்லம் இல்லை, வா செல்லம் நல்லா சமத்தா சாப்பிட்டுக்கோ, சமத்தா படிச்சுக்கோ, நல்ல பாப்பா சமத்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அற்பெருஞ்சோதி சமத்து வாமா படிமா அப்படின்னா எப்படி பிடிக்க சந்தோஷமா இருக்கும்ல. அதே போலதான் இறைவனை ரொம்ப அன்பா தயவா பெரும் கருணையோட நமக்கு எல்லா நன்மையும் செஞ்சுக்கிட்டு இருக்க இறைவனை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு உணர்ந்து சொல்லுகின்ற பொழுது இறைவனோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். இந்த மாதம் விளக்கு பூஜை நடக்குது. அடுத்து அம்மா தொடர்ந்து பூஜை நடத்துவாங்க. எல்லா பூஜையிலையும் கலந்துக்கோங்க. இந்த வீடு இல்லாமல் எதிர் வீடு இல்லாமல் எல்லா வீட்லையும் நடக்கிற அளவுக்கு கூட்டம் நிறைய வரணும்.
ஐயோ இந்த வீடு பத்தலையே என்ன பண்ணுறது, சரி ஒரு பெரிய சத்திரத்தில் வச்சிடலாமா, இல்லை ஒரே டைமில் இன்டர்லிங்க் பண்ணி அம்மா வீட்டில் எல்லா அம்மா வீட்லேயும் ஒரு 20 பேரை உட்கார வச்சு ஸ்பீக்கரில் கோமதி அம்மா ஸ்பீச் கொடுக்க, அப்படியே எல்லாரும் அங்கேருந்து மந்திரம் சொல்ல, ஒரே டைமில் எல்லா வீட்லேயும் ஜோதி மந்திரம் சொல்லி அந்த அளவுக்கு குடியாத்தம் பகுதி ரொம்ப சிறப்பாகணும். உண்மையாகவே இவங்க இங்கே இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய பாக்கியம்னு சொல்லணும். அது எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கோங்க. இறைவன் கருணையாக எல்லாத்துக்கும் கொடுக்குறார். பயன்படுத்தி கொள்பவர்கள் பாக்கியசாலிகள். அவரை இவங்களுக்கு கொடுக்குறேன், அவங்களுக்கு கொடுக்குறேன், இவங்களுக்கு தரமாட்டேன்னு எதையுமே எல்லாரும் எடுத்துக்கோங்க. அவரோட தோட்டத்தில் மாம்பழம் இனிப்பாக இலவசமாக கிடைக்குது. பயன்படுத்தி கொள்பவர்கள் பாக்கியசாலிகள். நாமெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஆண்டவரோட அருள்மழையில் நினைவோம். எல்லாரும் இப்போ ஜோதியை ஏற்றிக்கலாம். தயவோட மந்திரம் கண்கள் ஜோதியை மட்டும்தான் பார்க்கணும். பார்த்து மந்திரம் சொல்லுங்க. மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கலாம். எல்லாரும் ஜோதி ஏற்றிக்கோங்கப்பா. கண்கள் ஜோதியவே பார்க்கட்டுமா? எல்லாரும் ஜோதியை பார்த்து ஜோதியை மட்டும்தான் பார்க்கணும். ஜோதியை பார்த்து 108 முறை இப்போ மகாமந்திரம் சொல்ல போகிறோம். எல்லாரும் சேர்த்து சொல்லலாம்ப்பா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும்